மக்கள் வணக்கம் நேயர்களே, இது வளாகம் நிகழ்ச்சியில் இன்று வணிகப் பெருமக்கள் தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி அதில் பயணித்தல் குறித்து நம்மிடையே பேச வருகை தந்துள்ள மதுரை கமாடிட்டி ட்ரேடர்ஸ் மற்றும் வெல்ஃபேர் அசோசியேஷனின் தலைவர் மற்றும் ஸ்தாபகர் ஞானஸ்கந்தன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். எங்களது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய உலகமெங்கும் வாழ்கின்ற வணிக பெருமக்களை மீண்டும் தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்வையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நான் அறிமுகத்தின் போது சொன்ன மாதிரி வணிக பெருமக்கள் அவங்களுக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி அதில் பயணித்தல், இதை பற்றி கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லுங்களேன். இப்ப நம்ம கடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கு சந்தை, பொருள் சந்தை, ரெண்டு சந்தையிலையும் உள்ள வணிக பெருமக்களுடைய பல்வேறு நிலைகளில் அவங்க எடுக்க வேண்டிய பயிற்சிகள், வகுப்புகள், அதில் பயிற்சியில் ஆழ்ந்து எடுக்க வேண்டிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இப்போ அதனுடைய ஒரு முக்கிய அம்சமாக ஒரு வணிக பெருமக்கள் வணிகத்துக்குள்ளே வரும்போது தனக்கென ஒரு பாதையை உருவாக்க வேணும். அந்த பயணிக்கிற பாதைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் அவங்க அந்த பாதைக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சங்கள், அவங்க பல்வேறு பயிற்சிகளுக்கு போயிருப்பாங்க, பல்வேறு பயிற்சிகள், வகுப்புகள், அதுக்கெல்லாம் போயிருப்பாங்க. அங்கே உள்வாங்கிய கல்வி, அந்த எந்த அளவுக்கு அவங்க அதை உள்வாங்கியிருக்காங்களோ அந்த கல்வி, அப்புறம் ஆழ் மனதில் அனுபவிக்கின்ற அனுபவங்கள், ஆழ் மனதில் அனுபவிக்கின்ற அனுபவங்கள், அப்புறம் தனக்கென ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திட்டு அதை கண்டிப்பாக கடைபிடித்து இலக்கை அடைதல். இப்போ நிகழ்ச்சி தொகுப்பாளரை கூட ஒரு உதாரணமாக சொல்லலாம். இப்போ வளாகம் நிகழ்ச்சியில் அந்த வளாக நிகழ்ச்சியை முழுமையாக அவங்க அனுபவிக்கிறாங்க. அதை அனுபவிக்கும் போது அதை சுவைக்கிறாங்க. அதை சுவைக்கும் போது அந்த அனுபவத்தை அடிப்படையில் நிகழ்ச்சியாளர்கிட்ட அவங்கள்ட்ட கொட்டி கிடக்கின்ற விஷயங்களை, வினாக்களை எழுப்பி வணிக பெருமக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறாங்க. அதுவே ஒரு பெரிய அவங்க சுவைச்சதோடைய அனுபவத்தை கொண்டு போய் வெளிக்கொண்டு வராங்க. அதே நேரத்தில் ஒரு ஒழுங்கையும் கடைபிடிக்கிறாங்க. அந்த வளாக நிகழ்ச்சியை அந்த குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள்ளே முடிக்கணும். அந்த நிமிடங்களில் முடித்து அந்த இலக்கு, அந்த சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தணுங்கிறத அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் நடத்துகிறாங்க. அதை போல் வணிக பெருமக்கள் தான் அனுபவித்த அனுபவங்களை, சுவைச்ச விஷயங்களை அதை ஒரு பாதையாக, அதுக்கு ஒரு ஒழுங்கை, தனக்குன்னு ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திட்டு திட்டமிட்டு அந்த இலக்கை அடையணும். அப்போ அந்த பாதை சிறப்பான, தனக்குன்னு ஒரு சிறப்பான பாதையை அவங்களால உருவாக்க முடியும். அந்த பாதையில் அவங்க பயணிக்கும் போது ஒரு வெற்றிகரமான வணிகராக, வெற்றிகரமான ஒரு இன்வெஸ்டராக அவங்க உருவாக முடியும். இதை அந்த பாதையிலே அவங்க தொடர்ந்து பயணிக்கணும். பயணிக்கும் போது அந்த பாதையில் எந்த இடத்துல மேடு பள்ளம், இப்போ நம்ம ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்கோம்னா, தொடர்ந்து நடக்கிறோம்னா அந்த இடத்துடைய நிலைவரம் நமக்கு தெரிய வரும். எந்த இடத்துல மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் தொடர்ந்து பயணிக்கும் போது நம்மளை கண்ணை கட்டி விட்டால் கூட அந்த பாதையில் நம்மளால் பயணிக்க முடியும். இதை கூட நான் இன்னொரு நிகழ்வு மூலமாக கூட சொல்லலாம். ஒரு பேரரசர், அவருக்கு திடீர்னு 2 கண்களும் போயிடுது. அன்று 3 இளவரசர்கள் அவர்கிட்ட இருக்காங்க. அவருக்கு அந்த கண்ணை குணப்படுத்தணும்னா அந்த ஒரு அரிய மூலிகையை கொண்டு வந்தால் தான் அதை கண்ணை குணப்படுத்தும்னு வைத்தியர்கள் சொல்கிறாங்க. அதை மிகுந்த மலை அடிவாரத்தில் போய் தான் எடுக்க முடியும். அப்போ முதலாவது இளவரசர் நான் போய் அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வரேன். அப்போ அந்த மூலிகையை எடுக்கிறதுக்கு அந்த பாதை அவருக்கு தெரியணும். அப்போ ஒரு தேவதையுடைய உதவியை போய் நாடுறாங்க. அப்போ அந்த தேவதை ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வழிகாட்டுவேன், என்ன நடந்தாலும் நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்க்காம போனால் அந்த இடத்த போய் நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி போகிறார். போகும்போது அவர் போயிட்டே இருக்கும்போது ஒரு சலங்கை ஒலி கேட்குது. அந்த சலங்கை ஒலி கேட்கும்போது அவர் அறியாமல் திரும்பிடுறார். அந்த இடத்துல அவர் ஒரு கற்சிலையாக மாறிடுறார். அடுத்த இளவரசரும் போகிறாரு. அவருக்கும் இதே நிபந்தனையை அந்த தேவதை விதிக்கிறாங்க. அவராலையும் அதை கடைபிடிக்க முடியல. அவர் ஒரு பேரொலி கேட்டோன்னா அவரும் திரும்பிடுறாரு. அப்போ 3ஆமவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த இலக்கை நான் கண்டிப்பாக அடையணும் ஆனால் அந்த பாதையில் பயணிக்கிறார். அவருக்கு என்னென்னமோ வழியெல்லாம் கேட்குது.
ஆனால் திரும்பலை. அவருடைய இலக்கு அந்த பாதையில் பயணிப்பிச்சு அந்த மூலிகையை கொண்டு வந்து தன்னுடைய அரசருக்கு வந்து அதை குணப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கம். இப்போ இந்த நிகழ்வு மூலம் நமக்கு என்ன தெரியுது? இதை ஒரு கதையாக நம்ம பார்க்கக்கூடாது, ஒரு நீதியை பார்க்கணும். அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்ட ஒழுங்காக கடைபிடிச்சா வணிகம் என்ற இலக்கை நம்ம எளிதில் அடைய முடியும். இதை தான் நம்ம வந்து இந்த விஷயங்கள் நிகழ்வுகள்லாம் நம்ம எதுக்காக சொல்கிறோம்னா, ஒரு நடைமுறை வாழ்வியலில் நடக்கின்ற நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது வணிக பெருமக்களுக்கு நம்ம கொண்டு சேர்க்கின்ற செய்திகள் ரொம்ப எளிதில் புரிஞ்சு அவங்க உள்வாங்கி அந்த சிறப்பான பாதையை உருவாக்கி இந்த வணிகத்தை மிக சிறப்பாக அவங்களால கொண்டு செல்ல முடியும். அதற்காக தான் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம உதாரணமாக சொல்லி நம்ம சொல்கிறோம். பாதை உருவாக்கம்ங்கிறது இப்படி இருக்கணும் வணிக பெருமக்கள்கிட்ட. இப்போ அதே மாதிரி வணிகர்கள் வந்து இந்த வரைபடங்களை பழகக்கூடிய முக்கிய அம்சங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. பொதுவாக வணிகர்கள் பயிற்சி அனுபவம் தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிட்ட பிறகு இந்த முதல்ல வணிகத்தை எப்படி டெர்மினலில் செய்கிறதுங்கிறது அவருக்கு தெரியணும். அப்புறம் வரைபடங்களில் எப்படி தான் பழகிறது, வரைபட கனெக்ஷன் எப்படி பழகணுங்கிறத முதல்ல அவங்க பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபைல்ங்கிற இடத்துல போய் நியூ சார்ட்னு போட்டாலே இது வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இல்லை, முதல்ல வரைபடத்தை எப்படி கையாளணும், வரைபடங்களில் எப்படி அதை உருவாக்கணும், அதை எப்படி பார்க்கணுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இப்படி வரைபட கனெக்ஷன். நீங்க தொடர்ந்து சொல்லுங்க, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு. இப்படிதான் டிஃபால்ட்டா இப்படிதான் இருக்கும். இப்படி இருக்கும்போது இதுல ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற இடத்துல போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற இடத்துல போய் இந்த காமன்ங்கிறதுல போய் இப்போ நமக்கு இதில் வந்து பார் சார்ட், கேண்டில் ஸ்டிக், லைன் சார்ட்னு 3 விதமான சார்ட் இருக்கும். இந்த 3 விதத்தில் நமக்கு எது தேவையோ, இப்போ நம்ம கேண்டில் ஸ்டிக்கை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த கிரில்ல எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ இதை ஓகே கொடுத்தோம்னா இப்படி வந்துடும். இப்படி வந்த பிறகு இந்த கேண்டில் ஸ்டிக்கை கொஞ்சம் பெரிதுபடுத்தி பார்க்கலாம். பார்த்துட்டு மீண்டும் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் இப்போ கலர்ஸில் போய் இப்போ புல் கேண்டிலுக்கு ஒரு கலர், இப்போ நம்ம ஒரு பச்சை கலரை கூட கொடுத்துக்கலாம். புல் கேண்டிலுக்கு, பீர் கேண்டிலுக்கு ரெட்டை கொடுத்துக்கலாம். இப்படி கலர்ஸை உருவாக்கிட்டு இப்படி தான் முதல்ல இந்த சார்ட்டை உருவாக்கம் பண்ணணும். அப்புறம் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இப்போ வந்து கேண்டில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் போடணும்ங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸை எப்படி நம்ம உள்ளே பண்ணுறது, ஓப்பன் டேட்டா ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஓப்பன் டேட்டா ஃபோல்டருக்குள்ளே போய் இப்போ டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெம்ப்ளேட்டுங்கிற காலத்தை போய் இதை ஓப்பன் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா டெம்ப்ளேட்டை இது பண்ணிடலாம். அதே போல் இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கன்னா MQL4ன்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் இண்டிகேட்டர்ஸை ஓப்பன் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி போடலாம். போட்ட பிறகு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ட் பண்ணிங்கன்னா தேவையான இண்டிகேட்டர்ஸ் உள்ளே வந்துடும். அப்புறம் உள்ளே வந்து இண்டிகேட்டர்ஸை எப்படி அப்ளை பண்ணுறது, இப்போ ஏதாவது ஒரு இண்டிகேட்டர்ஸ் அட்டாச்டு சார்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா வரும். இதேமாரி அட்டாச் எது தேவையோ இப்படி பண்ணிவிட்டு இப்படி சார்ட்டுகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி இந்த வரைபடங்களை முதல்ல எப்படி பயன்படுத்தணுங்கிறத நீங்கள் வந்து எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் இதை எப்படி பார்க்கணும், என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வேணும், RSI போடணுமா, எப்படி இதெல்லாம் நீங்கள் வந்து
ஒன்று ஒன்றா அப்படி பழகும்போது இந்த வரைபடத்தை பழகுற விதத்தை நீங்கள் முதல்ல கற்றுக்கலாம். எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நாங்கள் எதுக்காக இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம்னா, ஒரு பேசிக்காக ஒரு வணிகர் உள்ளே வரும்போது அவர் வந்து எல்லா விஷயங்களையும் சுயசார்பாக அவருடைய சொந்த முயற்சியில் யாரையும் சார்ந்து இல்லாமல் இதெல்லாம் அவருக்கு பழகணும். இந்த பழக்கத்தெல்லாம் நாம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சியை இந்த வளாகம் நிகழ்ச்சியில் கூட நாங்கள் ஒரு கல்வியை கொடுக்குற நிகழ்ச்சியாக தான் நாங்கள் இதை நடத்திட்டு இருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு விளம்பரதாரர் நிகழ்ச்சியாக இருந்தால் கூட மதுரை கம்யூனிட்டி ட்ரேடர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரேடர்ஸுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா நிகழ்வுகளையும் எதையாவது ஒரு விஷயத்தை நாம் கொடுக்கணும், அவர்கள் அதுலேருந்து பயன்படணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இந்த வரைபடம், அப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு 2 விஷயம் நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி இந்த மாதம் நடந்த 10ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி சென்னையிலும் மதுரையிலும் மதுரை கமாடிட்டி ட்ரேடர்ஸ் மற்றும் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக சிறப்பு வகுப்புகள் நடத்துனீங்க இல்லையா? இதுக்கு யார் வந்திருந்தாங்க? அதாவது வகுப்புகளுக்கு யார் வந்திருந்தாங்க? வந்த மக்கள், அந்த வணிக பெருமக்கள் எந்த மாதிரியான ஒரு மனநிலையோட திரும்பி போனாங்க? கடந்த 10ஆம் தேதி சென்னையில் கிண்டியில் உள்ள இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆர்வி டவரில் மிக சிறப்பாக முதலீட்டாளர்களுக்கு, முதலீட்டு பெருமக்களுக்கு முதலீடை எப்படி தேர்வு செய்கிறது, அதில் அவங்களுடைய தேர்வு எப்படி இருக்கணும், அதை அந்த கல்வி எப்படி உள்வாங்கணுங்கிறத மிக சிறப்பாக நமது மரியாதைக்குரிய விஎஸ் வெங்கடேசன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக அந்த வணிக பெருமக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாங்க. மிக அவங்க வந்து ஒரு நடைமுறை வாழ்வியலோடு மக்கள் அன்றாடம் தன்னுடைய உள்வாங்கின்ற உதாரணங்களை சொல்லி ஒரு ஷேரை தேர்வு செய்யும்போது 10 பொருத்தங்கள், அது ரொம்ப நடைமுறை வாழ்வியலோடே சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது தான் அந்த வணிக பெருமக்களுக்கு அது ஈஸியாக அவங்க உள்வாங்க முடியும். 10 ஜாதக பொருத்தங்கள், அப்படி அதை போல் 10 பொருத்தங்களை அந்த வணிகத்தில் முதலீட்டை தேர்வு செய்யும் போது நீங்கள் பார்க்கணும். அந்த ஒவ்வொரு 10 விஷயத்தையும் மிக விரிவாக எடுத்துரைச்சு அதை வணிகர்கள் எளிதில் புரிஞ்சுக்கிட்டு அந்த தேர்வுங்கிறது அந்த ஷேர்ஸை எப்படி தேர்வு செய்து அந்த முதலீட்டை துவக்கணும் அப்படிங்கிறத மிக அருமையாக நமது மரியாதைக்குரிய விஎஸ் வெங்கடேசன் அவர்கள் எடுத்துரைத்தாங்க. அதை போல் டெக்னிக்கலாக அவங்க எப்படி அந்த முதலீட்டை பார்க்கணும், ஃபண்டமெண்டலாக எப்படி பார்க்கணும், ஒரு நாள் முழுமையாக அந்த சென்னை வாழ் மக்களுக்கு மட்டுமின்றி பெங்களூர், அதர் ஸ்டேட், அப்புறம் சென்னை அடுத்து தமிழகம் முழுமையும் நாகப்பட்டினம், திருவாரூர் அடுத்து பல்வேறு பகுதியிலிருந்து சென்னைக்கு இங்கே வருகை தந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த விஷயங்களை, அந்த கல்வியை மிக எளிய முறையில் மிக சிறப்பாக விஎஸ் வெங்கடேசன் அவர்கள் கொடுத்தாங்க. அது அரங்கத்தில் பெருமளவு மக்கள் வருகை தந்திருந்தாங்க. அது மிக சிறப்பாக அது நடந்தது. அந்த வணிக பெருமக்களுக்கு அது பேருதவியாக அமைஞ்சிச்சு. அதே போல் மதுரையிலையும் மிக சிறப்பாக 17ஆம் தேதி நமது மரியாதைக்குரிய திரு குருமூர்த்தி பி ஐயர் அவர்கள் ஆப்ஷன் மிக சிறப்பாக கொடுத்தாங்க. எங்கள்கிட்ட முன்பதிவு செய்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் தான், ஆனால் வருகை தந்தது 100க்கும் மேற்பட்டவர்கள். அந்த அரங்கமே நாங்கள் ஒரு 90 பேர் 75 பேர் இருக்கிற அரங்கத்தை தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் வருகை தந்தவங்க பெரிய அளவில் வருகை தந்ததுனால அவங்க படிகள்லாம், மாடிப்படிகள் அங்கெல்லாம் உட்காந்து அவங்க அதை கவனிக்கக்கூடிய அளவுக்கு மிக ஆர்வத்தோட நம்மளுடைய மரியாதைக்குரிய குருமூர்த்தி பிஆருடைய ஆப்ஷன் கிளாஸுக்கு வருகை தந்திருந்தாங்க. அவங்க ஆப்ஷனில் உள்ள நுட்பங்களை மிக சிறப்பாக அந்த வணிக பெருமக்களுக்கு வழங்கினாங்க. அதுக்கு பிறகு கூட அந்த வணிக பெருமக்கள் அவர்களுடைய அலுவலகத்துக்கு போய் கூட அதை தொடர் பயிற்சியாக அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிறப்பாக பயனடைஞ்சாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய பயிற்சி களங்கள் மிக சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு. பொதுவாக நான் அந்த வணிக பெருமக்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சோடனே அடுத்த நிகழ்ச்சியோடைய தேதியும் யார் கலந்துக்கிறாங்கங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுறோம். அதை போல் மக்கள் தொலைக்காட்சி வாயிலாகவும் தெரிவிக்கிறோம். நானே விகடன் பல்வேறு நிலைகளில் அவங்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு சேர்க்குறோம். ஆனால் வணிக பெருமக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, முன்பதிவு செய்யணுங்கிறத கொஞ்சம் கட்டாயம் கடைபிடிக்கிறது இல்லை. அப்படி பண்ணும்போது எங்களுக்கு சில அசௌகரியங்கள், அவங்களுக்கு தேவையான உணவு, இட வசதி போதிய அளவுக்கு எங்களால்
திடீர்னு ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு சூழல் இருக்குது. அதனால் வருகின்ற காலங்களில் அந்த வணிக பெருமக்கள் முன்பதிவுங்கிறத ரொம்ப முக்கியமாக கடைபிடிச்சா இன்னும் சிறந்த நிலையில் எங்களால் இந்த கல்வியை கொடுக்க முடியும் என்பதை இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் அனைத்து வணிக பெருமக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து ஒரு வணிகம் செய்யும் போது அது பங்குச்சந்தையா இருக்கட்டும் அல்லது பொருட்சந்தையா இருக்கட்டும், அவங்க நுழையும் போது 2 விஷயங்கள், ஒன்று வந்து இன்ட்ராடே ட்ரேடு, ரெண்டாவது வந்து பொசிஷன் ட்ரேட். இந்த 2 விஷயங்கள் தான் இருக்கு சந்தையில். அப்படி வரும்போது ஒரு இன்ட்ராடேயா இருந்தாலும் சரி, பொசிஷனலா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருக்கலாம், எந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம போடக்கூடிய ட்ரேடு அல்லது எந்த மாதிரி பங்குகள் வாங்குறோம், அல்லது இந்த பொருட்சந்தையில் என்ன மாதிரி கமாடிட்டி, எப்படி நாம அதோட டீல் பண்றோம், அப்படிங்கிற இந்த விஷயங்கள்ல எதை செய்யலாம், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த 2 விஷயங்கள் பற்றி சொல்லுங்க. பொதுவாக வணிக பெருமக்கள் வணிகத்துக்குள்ளே வரும்போது ஒரு தெளிவான நீரோடையாக வரணும். அதை பற்றிய முழுமையான அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, முதல்ல ஒரு இன்வெஸ்டர்னா, பங்கு சந்தையில் ஒரு இன்வெஸ்டர்னா 3 விஷயங்களை அவர் கவனம் செலுத்தணும். அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு லாபம், ரிட்டர்ன்ஸ் எப்படி கிடைக்கணும், குறுகிய கால அடிப்படையில் வேணுமா, மத்தியம கால அடிப்படையில் வேணுமா, நீண்ட கால அடிப்படையில் வேணுமாங்கிறத அவங்க முதல்ல முடிவு செய்யணும். அந்த முடிவு செய்த பிறகு அவங்க என்ன செய்யணும், இப்போ குறுகிய காலத்தை தேர்வு செய்கிறாங்கன்னா குறுகிய காலத்தில் பலன் அடிக்கக்கூடிய செக்டர்ஸ் எது, முதல்ல செக்டர் வைஸ் அவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணணும். செக்டர் வைஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்யணும், அந்த ஃபியூச்சர் உள்ள செக்டர் எது அதை முதல்ல அவங்க பார்க்கணும். ஃபியூச்சராக இப்போ வந்து என்னைக்கு தேவையுள்ள செக்டர்ஸ் எது அப்படி பார்க்கணும். அதை தேர்வு செய்யும். அதற்கு பிறகு அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கடந்த கால அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்குது, இப்போ நிகழ்காலத்தில் எப்படி இருக்குது, எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்ங்கிறதெல்லாம் அவங்க வந்து அனலைஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபியூச்சர் உள்ள செக்டரை வருங்காலத்தில் பயனளிக்கக்கூடிய, இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபார்மா, ஐடி, பேங்கிங், இதை போல் அவங்க வந்து தேர்வுங்கிறது அப்படி இருக்கணும். அவங்களுடைய தேர்வு வந்து ஃபியூச்சரில் எதெல்லாம் தேவை, பர்மனெண்ட்டாக நமக்கு தேவை உள்ள நிரந்தரமாக தேவை எந்த செக்டர்ஸில் இருக்கும், அதனுடைய அந்த செக்டர்ஸை தேர்வு பண்ண பிறகு அதில் எந்தெந்த நிறுவனங்கள் சிறப்பாக இருக்கு அதை ஆய்வு செய்யணும். அதை ஆய்வு செய்த பிறகு அப்புறம்தான் அவங்க வந்து அந்த வணிகத்துக்கு அந்த தேர்வு ஷேரை வந்து தேர்வு செய்யணும். தேர்வு செய்த பிறகு ஒரே செக்டரில் அவங்க வந்து முதலீடுங்கிறது இருக்கக்கூடாது. செக்டர் வைஸ் பிரித்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணும்போது ஒரு வெற்றிகரமான இன்வெஸ்டராக அவங்க வந்து உருவாக முடியும். அதேமாரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பல வகை இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர், கேஷில் பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே என்ன செய்யலாம்னா, அவங்க பேரில் ஒரு எஸ்ஐபியை எடுக்கலாம். அவங்க எஸ்ஐபியை எடுக்கும் போது 10 வயசு வரும்போது ஒரு ரிட்டர்ன், 20 வயசு வரும்போது ஒரு ரிட்டர்ன், 30 வயசு வரும்போது ஒரு ரிட்டர்ன், இப்படி அவங்க ஒரு பிளானிங்கோடு பண்ணும்போது எந்த காலகட்டத்திலையும் யாருக்கும் பொருளாதார அடிப்படையில் அவங்க போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சுயசார்பாக அவங்க அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இதை போல் ஒரு பிளானிங்காக ஒரு இன்வெஸ்டர் உருவானா மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க வந்து உருவாக்க முடியும். அவங்க வாழ்க்கையை நல்ல சிறப்பாக கொண்டு போக முடியும். அதை போல் ஒரு ட்ரேடருங்கிறவரும் நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், ஒரு பொருளை ட்ரேடுக்கு இன்றாடைய ட்ரேடுக்கு தேர்வு செய்கிறாங்கன்னா அவங்க எப்படி பண்ணணும், முதல்ல அந்த ட்ரேடை வந்து அதனுடைய எந்த பொருளை ட்ரேட் செய்ய போகிறாங்களோ அதை பற்றிய முழுமையான நிகழ்வுகளை முழுமையாக உள்வாங்கி இருக்கணும். அந்த அந்த பொருள் எப்படி நகரும், ஒரு நாளைக்கு அதனுடைய நகர்வு என்ன, எப்படியெல்லாம் இருக்கும், அது வந்து சப்போர்ட் எடுக்கிற இடம் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, அப்போ பை லெவல் என்ன, செல் லெவல் என்ன, இதை பற்றிய முழுமையான நாலேஜோட கல்வியோடு அவங்க வரும்போது அவங்க ஒரு சிறந்த இன்ட்ராடே ட்ரேடராக அவங்க உருவாக முடியும். அதை தான் நம்ம மதுரை கமாடிட்டி ட்ரேடர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் மிக அஸ்திவாரமாக அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம் மாஸ் அப்சர்வேஷன் டே சர்வே. அது ரொம்ப முக்கியம். அந்த மாஸ் அப்சர்வேஷன் டே சர்வே இருந்தால் தான் இந்த வணிகத்துக்குள்ளேயே அவங்க வந்து வர முடியும். அப்படி ஒரு நிலையை அவங்க அதை முழுமையாக உள்வாங்கி அதை பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியில் அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு அனுபவத்தை வச்சு அந்த வணிகத்தை அவங்க துவக்கினா அவங்க ஒரு வெற்றிகரமான வணிகராக உருவாக்க முடியும். இதை போல் ஒவ்வொரு விஷயத்திலையும் சுயசார்போட தன்னை
தயார்படுத்திக்கிட்டு வணிகத்துக்குள்ளே வரும்போது அவங்க ஒரு சிறப்பான வணிகராக உருவாக்க முடியும். இதையே நான் ஒரு நிகழ்வு மூலம் சொல்லலாம். நான் எதுக்கு அடிக்கடி நிகழ்வுகளை நான் சொல்கிறேன்னா, நடைமுறை வாழ்வியலில் நிகழ்வுகளோடு ஒட்டி ஒரு செய்தியை கொண்டு சேர்க்கும் போது அது ரொம்ப ஆள் மனசில் ஈஸியாக அவங்களுக்கு பதியும். அதை தான் நான் சொல்கிறேன். 2, ஒரு ட்ரேடர் எப்படி இருக்கணும் அதற்கு ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ஒரு மீனவர் ஒரு அரசவைக்கு செல்கிறார். அரசவைக்கு செல்லும் போது என்ன செய்கிறார், ஒரு மீனை கொண்டு போய் கொடுக்குறார். மன்னருக்கு அந்த மீனை பார்த்தோடனே மிகுந்த மகிழ்வு. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, 5000 பொற்காசுகளை அந்த மீனவருக்கு வழங்குறார். அப்போ உடனே இருந்த மகாராணிக்கு இந்த ஒரு அற்ப மீனுக்கு போய் 5000 பொற்காசை மன்னர் கொடுக்குறாருன்னு அவங்களால அதை ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க சொல்கிறாங்க, இந்த மீனுக்கு போய் நீங்கள் 5000 பொற்காசு கொடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் அந்த மீனவரை கூப்பிட்டு உடனடியாக அதை நீங்கள் திருப்பி வாங்கணும் அப்படின்னு அந்த மகாராணி சொல்கிறாங்க. அப்போ மகாராஜா சொல்கிறாரு, இல்லை இல்லை, நான் எப்பொழுதுமே கொடுத்த பொருளையும் கொடுத்த வாக்கையும் திருப்ப கேட்கறது இல்லை, அதனால் நான் அதை திரும்ப கேட்க இயலாது. அப்போ மகாராணி மீண்டும் குறுக்கிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அப்போ ஒரு தேர்வு வைங்க, அவர் கொடுத்த மீன் ஆணா பெண்ணா அப்படின்னு கேட்டு அவர் ஆடுன்னு சொன்னாலோ பெண்ணுன்னு சொன்னாலோ நீ தவறாக சொன்னேன்னு சொல்லி அந்த பொற்காசு திரும்ப வாங்குங்க அப்படின்னு சொல்கிறார். அதற்கு மகாராஜா ஒப்புள்ளார். மீண்டும் மீனவர் அரசவைக்கு அழைக்கப்படுறார். அப்போ நீ கொடுத்த அந்த மீன் என்ன ஆணா பெண்ணான்னு கேட்கு. அப்போ அது மீனவர் ரொம்ப சமயோஜிதமாக, அது ஒரு அரிய மீன், அது 2ஐயும் சேர்ந்தது அப்படின்னு பதிலளிக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவருடைய சமயோஜிதமான அந்த சொல் உடனே என்ன, மகாராஜாவுக்கு மீண்டும் பெரிய மகிழ்வு. உடனே மீண்டும் அவர் 5000 பொற்காசை கொடுக்குறார். அப்போ அந்த 5000 பொற்காசு வாங்கும்போது அவர் ஒரு பொற்காசு கீழே விழுது. அதை ஓடி போய் அந்த மீனவர் பொறுக்கிறார். அப்போ மகாராணி அந்த ஒரு பொற்காசை கூட அவரால் விட்டு செல்ல முடியல, அவ்வளவு பேராசைக்காரனாக இருக்கா அப்படின்னு மீண்டும் சொல்லும்போது அப்போ அந்த மீனவர் சொல்கிறார், மகாராணி அந்த ஒரு பொற்காசை நான் எடுக்கணுங்கிறதுக்காக எடுக்கலை, அதில் மகாராஜாவுடைய திருவுருவம் இருக்குது, அது காலில் மிதிப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை போய் நான் எடுத்தேன். அப்போ மகாராஜாவுக்கு மீண்டும் பெருமகிழ்வு மீண்டும் 5000 பொற்காசு. இப்போ இந்த நீதியிலேருந்து நமக்கு என்ன, இதை ஒரு கதையாக நீங்கள் பார்க்காதீங்க, இதை ஒரு சம்பவமாக நீதியாக பாருங்கள். அப்போ பார்க்கும்போது அந்த மீனவர் சமயோஜிதமாக அவர் அரசவையில் இது நடக்க போகுது இப்படி கேட்குறாங்கங்கும் போது அந்த சமயோஜிதமாக தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவர் அடித்த பதில் அவருக்கு 15000 பொற்காசுகளை பெற்று தந்தது. அதை போல் ஒரு வணிகர் ஒரு வணிகத்துக்குள்ளே வரும்போது இந்த மீனவர் எப்படி அந்த சமயோஜிதமான முடிவு எடுக்கும் திறன் எப்படி இருந்துச்சோ அதை போல வணிகர்கள் உருவாக வேண்டும். இப்படி உருவாகினா சிறப்பான ஒரு வணிகத்தை உருவாக்க முடியும். வணிகர்கள் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு சிட்டுக்குருவி அது என்ன செய்யுது, ஒரு அழகிய கனவு காணுது, ஒரு அழகிய உலகத்தையோ மிக சிறப்பான உலகத்தை பார்க்குது. உடனே அந்த சிட்டுக்குருவிக்கு அந்த உலகத்தை போய் சென்று அடையணும்னு ஒரு பேராசை, அந்த உலகத்தில் போய் நம்ம வாழணும், சிறப்பாக இருக்கணும் அப்படி நினைக்கும் போது அந்த அதிசய உலகத்துக்கு போகிறதுக்கு அதுக்கு வழி தெரியல. அப்போ ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடரை போய் அணுகுது. அப்போ சொல்கிறாரு, எனக்கு ஓரளவு தான் தெரியும் அந்த பாதை, நான் அந்த ஓரளவு அந்த உள்ள பாதையை நான் சொல்கிறேன், அதற்கு கூலியாக நீ என்ன தருவே அப்படின்னு கேட்குறாரு. என்னுடைய கூலியாக உன்னுடைய இறகுல ஒன்றை கொடு, ரெக்கையில் ஒன்றை கொடுங்கிறார். அதை ஜோதி, சரி ஒரு இறகு தானே நாம் கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு பயணிக்குது. அதுக்கு பிறகு அதுக்கு வழி தெரியல. மீண்டும் வழியை எப்படி தேடும் போது அங்கே ஒரு பாம்பு வருது. அதுக்கிட்ட போய் வழியை கேட்குது, இந்த அதிசய உலகத்தை நம்ம எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு. அதுவும் ஒரு இறக்கு நீ ஒரு ரெக்கையை கொடு. இப்படி ஒவ்வொருத்தருட்டையாக வழியை கேட்டு கேட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் அதனுடைய ரெக்கையை அதுக்கு கூலியாக கேட்டு அது அதிசய உலகத்தை போய் சென்று அடையும் போது என்ன ஆகுது, அதுக்கு ரெக்கையே இல்லாத நேரம் அது உலகத்துக்குள்ளே போகும்போது அதால் பறக்க முடியல, அதை அனுபவிக்க முடியல, அந்த உலகத்தினுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியல அந்த சிட்டுக்குருவியால். இப்படி தான் வணிக பெருமக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வணிகத்தை ஒரு சரியான பாதையில் பயணிக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன செய்கிறாங்க,
அவங்க தன்னுடைய சக்தியை பூரா இழந்துடுறாங்க. அந்த சக்தியை பூரா இழந்துட்டு கடைசியாக வணிகத்தை அவங்க துவக்கும் போது அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. அதேமாரி ஒரு நிலையை வணிகர்கள் ஏற்படுத்தக்கூடாது. இதெல்லாம் இந்த நிகழ்வெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்க இந்த நிகழ்வு நீதி அவங்களுக்கு மிக சுலபமாக புரியும். அதை உள்வாங்கி ஒரு சிறப்பான வணிகராக உருவாகிறதுக்கு ஆரம்பத்திலேயே அதனுடைய அடிப்படையான விஷயங்கள், அதற்கு துணை செய்கின்ற விஷயங்கள், இதில் எல்லாம் முழுமையான பயிற்சி பெற்று தான் அவங்க உள்ளே வரணுங்கிறது தான் மதுரை கமாடிட்டி ட்ரேடர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய கருத்து. நன்றிங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இந்த ஜூன் மாதம் பயிற்சி வகுப்புகள் மற்றும் ஜூலை மாதத்திலும் 2 வகுப்புகள் நடக்க போகுது. இந்த எல்லா விஷயங்களும் சொன்னீங்க. வரக்கூடிய வணிக பெருமக்கள் கண்டிப்பா முன்பதிவு செஞ்சுட்டு நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு. ஜூலை மாதம் 8ஆம் தேதி நமது பொருள் சந்தை நிபுணர் சிவகுமார் அவர்களுடைய வகுப்பு சென்னையில் கிண்டியில் உள்ள ஆர்வி டவரில் நடக்குது. ஜூலை 15ஆம் தேதி மதுரையில் மீனாட்சி மகாலில் நமது மரியாதைக்குரிய எல் மாணிக்க வாசகம், மரியாதைக்குரிய கல்யாண்ராமனுடைய இன்ட்ராடே ட்ரேடை பற்றிய வகுப்பு நடக்குது. அதற்கான முன்பதிவுகளை இன்னையிலேருந்தே அவங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்கோரிங்கில் ஓடுற நம்பரில் அவங்க முன்பதிவு செய்து அவங்க பயன்படுத்திக்கலாம். நமது மரியாதைக்குரிய சிவகுமாருடைய முழுமையான பொருள் சந்தைக்கான வகுப்பு சென்னையில் மிக சிறப்பாக நடக்க போகுது. முழு நாளும் பொருள் சந்தையினுடைய வகுப்பு தான். அது நமது மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் நடத்துகிறாங்க. அனைவரும் பயன்பெற்று எல்லா நிலையிலும் எல்லா சிறப்பையும் பெற்று வணிகத்தில் ஒரு சிறந்த வணிகராக நீங்கள் திகழணுங்கிறது தான் மதுரை கமாடிட்டி ட்ரேடர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய நோக்கம். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி விவரிக்கிறேன். நன்றி. நன்றிங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.